இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த டிவிகே மாநாட்டில் நடந்த விஷயத்தை பத்தியும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது ஃபேக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம டீடைலா பார்க்க போறோம். அண்ட் டிவிகே லீடர் விஜய் மேலையும் அண்ட் பவுன்சர் மேலே எந்தெந்த செக்ஷன்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் பார்க்க போறோம். அண்ட் ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க மேல என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சட்டப்படி அதையும் பார்க்க போறோம். அண்ட் இந்த விஷயம் சம்பந்தமா நம்ம சேனல்ல ஷார்ட் வீடியோ போட்டது வந்து எதுக்காக அந்த வீடியோ நான் போட்டேன், அந்த வீடியோ தப்பா கரெக்டான்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்னு நான் பார்த்துலாம் வாங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன்ஸ், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து டிவிகே இஷ்யூ பத்தி இருக்க போது ஒன்னு நான் பார்த்துலாம் வாங்க. ரீசெண்டா டிவிகே மாநாடு மதுரையில ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாடுல ஆர்கனைஸ் பண்ணும்போது விஜயனா ஃபேன்ஸும் சரி அவங்க தொண்டர்கள் கட்சி தொண்டர்களும் வந்து சில பேர் ஸ்டேஜ்ல ஏறிட்டாங்க. அதை பார்த்து அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து சில பேர் தடுத்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து தூக்கி போட்டுட்டாங்க. அந்த போட்டோ ஒருத்தர் வந்து வைரல் ஆயிடுச்சு, வீடியோ வைரல் ஆயிடுச்சு. ஆனா பின்னாடி இந்த விஜயனாவது ஏன் இப்படி பண்றீங்க பண்ணாதீங்கன்னு சொல்ற மாதிரி தான் விஷயத்த பண்ணிருப்பாரு. ஆனா அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு. வைரல் ஆன பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த வீடியோல சம்பந்தப்பட்ட கீழே தொங்குனவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இது நான் தான், விஜயனாவெல்லாம் திட்டாதீங்க, சோ நான் எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. பவுன்சர் என்ன கீழே தள்ளி விட்டுருவாங்க. தள்ளிட்டோன்னே நான் கெட்டிமா தம்பி பிடிச்சிருவேன். எனக்கு ஒன்றும் ஆகல. இதே விஷயம் சம்பந்தமா ஒரு பையனோட அம்மா ஒரு நியூஸ் சேனல் முன்னாடி வந்து என் பையன் பேர் சரத், இதனால என் பையன் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிட்டு டிவிகே சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அந்த அம்மா சொன்ன விஷயமோ சோசியல் மீடியால வைரல் ஆகுது. வைரல் ஆயிட்ட பிறகு அந்த அம்மாவோட பையனை, அந்த சரத்ன்னு சொல்றாங்களா, அந்த பையனே பாத்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியால வீடியோ சொல்றாரு, நான் தான் சரத், இதுல எனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சுயநலவோட அந்த வீடியோல மேக் பண்ற சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் வீடியோ மேக் பண்ணி சோசியல் மீடியால ரிலீஸ் பண்றாரு. அந்த வீடியோ நான் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுதியில இருந்து பேசுறேன். எங்க அம்மா நியூஸ் 7 சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தவறான தகவல். அதை யாரும் நம்ப வேணாம். நான் அவங்களோட பையன் தான், என் பேர் சரத்குமார். மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை, என்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. இங்கேருந்து தூக்கி கடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது. இது என்னோட சுயநலவோட தான் நான் சொல்லிக்கிறேன். இதை யாரும் நம்ப வேணாம். எங்கள் அம்மாட்ட யாரும் ஏதோ தவறான தகவலை சொல்லி எதிர்கட்சிக்காரங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் எங்கள் அம்மா நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. இது யாரும் நம்ப வேணாம். அந்த பையன் நான் கிடையாது, நான் வேற, அந்த பையன் வேற. இந்த வீடியோல அந்த பையன் எனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாலுமே அவரும் அவங்க அம்மாவும் பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். போலீஸும் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இந்த கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு டிவிகே கட்சி தலைவர் விஜய் மேலேயும் 10 பவுன்சர் மேலேயே எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்றாங்க. எந்தெந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா புதுசா வந்த கிரிமினல் ஆக்ட் படி செக்ஷன் 115 படி காசிங் வாலண்டியர் ஹர்ட் அது படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்புறம் 189 படி அன்லாஃபுல் அசெம்பிளி படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. 296 படி கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த அம்மாவும் அந்த பையனும் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு மீடியாவை மீட் பண்றாங்க, பிரஸ் மீட் பண்றாங்க. பிரஸ் இந்த நியூஸ் ஆல்மோஸ்ட் எல்லா நியூஸ் சேனலும் கவர் பண்றாங்க. அகைன் சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து வைரல் ஆகுது. சோ டிவிகே கட்சி தலைவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வைரல் ஆகுது. இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நான் தான் அந்த கம்பியில தொங்கன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் அவர் வீடியோல காட்டுறாரு, சோஷியல் மீடியால போஸ்ட் போட்டுன்னு இருக்காரு. ஒன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நான் தான் அந்த கம்பியில தொங்கினேன், இதனால நான் அஃபெக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸும் பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிட்டு டிவிகே கட்சி தலைவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்த 10 பவுன்சர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அண்ட் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க கிட்ட சில மீடியா சேனல்லாம் வந்து அவங்க வீட்டுல போயிட்டு உண்மையிலே நீங்க தான் அஃபெக்ட் ஆனீங்களா, உண்மையிலே அந்த மாநாடுக்கு நீங்க போனீங்கன்னா அந்த ப்ரூஃப்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டைம்ல இவர் வந்து ப்ரூஃப் கொடுக்காம இருந்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் இப்படி போயின்னு இருக்கும்போது டிவிக்கு ஐடி விங் சார்பா அவங்களோட அஃபிஷியல் பேஜ் சார்பாகவும் எக்ஸ்தலத்திலும் சரி, ட்விட்டர்லயும் சரி, இன்ஸ்டாகிராம்ல அவங்களோட அஃபிஷியல் பேஜ்ல சரி இந்த இஷ்யூ சம்பந்தமா இது வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷன் சொல்லல, இது உண்மைன்னு சொல்லல. அவங்க கம்ப்ளீட் சைலண்ட்ல இருக்காங்க. எக்ஸப்ட் ஒரே ஒரு பர்சன் மட்டும் டிவிகே சார்பா பிரஸ் முன்னாடி சொல்றாரு, இல்ல இவர் வந்து போய் சொல்றாரு, இவருக்கு பின்னாடி யாரும் இருக்காங்க. சோ அஃபெக்ட் ஆன பையன் வந்து ஆல்ரெடி சோஷியல் மீடியால வீடியோ போட்டு இருக்காரு, அதெல்லாம் நீங்க பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு அது கிளாரிபிகேஷன் மாதிரி ஒருத்தர் மட்டும் சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் அவங்களோட அஃபிஷியல் ஐடிவி சார்பா இந்த விஷயம் சம்பந்தம் ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம இருந்திருக்காங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் விஜயனா ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா இது ஃபேக்கான கேஸ்ன்னு சொல்லிட்டு 100% அவங்களுக்கு எல்லாரும் தெரியும். ஆனா நீங்க 2026ல எலெக்ஷன்ல நிக்க போறீங்க, உங்க கட்சிக்கு அகேன்ஸ்டா சில விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஐடிவி சார்பா நீங்க தானே ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் வந்து மக்களுக்கு நீங்க கொடுக்கணும். இல்லங்க இது தப்பான இன்ஃபர்மேஷன், இதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நீங்க தான் உங்களோட அஃபிஷியல் பேஜ்ல மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்களே சொல்லாம இருந்தீங்கன்னா அப்ப மக்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு சொல்லிட்டு தெரியாம போகுதுல. இது நிறைய நியூஸ் கவர் பண்ணிருக்காங்க. சோ டிவிகே கட்சி தலைவர் மேல எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, சொல்லி எல்லா நியூஸும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. நீங்க தான் ப்ராப்பரா மக்களுக்கு அட்ரஸ் பண்ணணும். இதே விஷயத்தை ஏடிஎம்கே கட்சி தலைவரோ இல்ல டிஎம்கே கட்சி தலைவரோ இல்ல அதர் கட்சி தலைவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட ஐடிவி சார்பா
இது நாங்க பண்ணல, இது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன், இதான் உண்மையான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு எவ்வளவு சேர்க்க முடியும், மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அவ்வளவு விஷயத்தை அவங்க சேர்த்துருவாங்க. அந்த இதை சரமா சோஷியல் மீடியா நிறைய பேர் பேசிட்டு மக்கள்கிட்ட அவங்க வந்து நாங்க நல்ல கட்சின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காட்டுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிவிகே சார்பா வந்து இவர்கிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கும் போது இது பொய்யான விஷயம், இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது பொய்யான விஷயம் சொல்லிட்டு அவங்க தான் அவங்களோட அஃபிஷியல் பேஜ்ல மக்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணணும். எப்பவுமே எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியோட மெம்பர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு அவங்க கட்சி ஜெயிக்குமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டமான விஷயம். பொதுமக்களும் அவங்களுக்கு ஓட்டு போட்டா மட்டும் தான் அவங்க ஜெயிக்க முடியும். பாலிடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி எடுத்தாலுமே நான் மக்களுக்கு உண்மையில நல்லது செய்ய தான் வந்திருக்கேன் சொல்லிட்டு மக்கள்கிட்ட காமிக்க தான் மக்களோட சப்போர்ட் வந்து அந்த கட்சிக்கு கூடும். ஸோ இதெல்லாமே நீங்க உங்களுக்கு நெகட்டிவா இருந்துச்சுன்னா அதை நீங்க தான் மக்கள்கிட்ட வந்து இது தப்பான விஷயம், இது ஃபேக்கான விஷயம் சொல்லிட்டு நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். இந்த கேஸ் சம்பந்தம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விஜய் அண்ணாக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா அவருக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டாங்க. இப்ப ஐடிவிங்க என்ன பண்ணணும், இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, இது பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும். ஸோ இதை பாருங்க, இந்த கட்சிலாம் இருக்கு, இந்த கட்சி தான் எங்களுக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க, நான் பண்ணாத விஷயத்துக்கு எங்க மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, நாங்க மக்களுக்கு நல்லதான் செய்ய வந்தோம் சொல்லிட்டு அந்த விஷயத்த ஐடிவிக்கு தான் அவங்களோட அஃபீஷியல் பேஜ்ல சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்ல, டிவிக்கு அட்வொகேட் டீம் சார்பா இந்த ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்த பர்சன் அகேன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏன்னா சட்டப்படி பாத்தீங்கன்னா யாருமே ஃபேக்கான கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க கூடாது. இன்கேஸ் கொடுத்தானா புதுசா வந்த கிரிமினல் செக்ஷன் 217 படி அவங்க மேல கேஸ் ரிஜிஸ்டர் இருக்கு, அதர் செக்ஷன் படி கேஸ் ரிஜிஸ்டர் இருக்கு. இதுக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு. இதுதான் அட்வொகேட் டீமோட வேலை. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணதான் அந்த கட்சியை பெரிய கட்சியாகவும் மக்கள் சப்போர்ட் நிறைய போகும். இல்லைனா இந்த மாதிரி ஃபேக்கான கம்ப்ளைண்ட் நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, அந்த கட்சியோட தலைவர் மேலதான் நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ இதெல்லாமே அந்த கட்சி கிட்ட தான் இருக்கு. எப்பவுமே ஒரு கட்சிக்கு அகேன்ஸ்டா கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, அலிகேஷன் வந்தாலும் சரி, அந்த கட்சி தான் மக்கள்கிட்ட வந்து ப்ராப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கணும், அது கட்சியோட கடமை. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லீகலா இப்ப எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண செக்ஷனுக்கு என்னென்ன பனிஷ்மெண்ட் இருக்கு சொல்லிட்டு ஒன்னொன்னா பார்த்துலாம் வாங்க. புதுசா வந்து கிரிமினல் செக்ஷன் 115 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த செக்ஷன் என்னன்னா வாலண்டியர் காசிங் ஹர்ட். ஜென்ரலா இந்த செக்ஷன்ல யார் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, யாரையா நீங்க ஒருத்தர் அடிச்சு அவர் காயத்தை உருவாக்குனீங்கன்னா அந்த செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அப் டு 1 இயர் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு, ஆர் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் என்ன செக்ஷன்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, செக்ஷன் 189 படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது என்ன செக்ஷன்னா, அன்லாஃபுல் அசம்பிளியா. இந்த அசம்பிளியை வந்து பாத்தீங்கன்னா, இந்த அசம்பிளி மாநாடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் பண்றாங்க. இது எப்படி அன்லாஃபுல் அசம்பிளின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ இதுபடி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அப் டு 6 months வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்கு, ஆர் ஃபைன் அமௌண்ட் இருக்கு, ஆர் போத் ரெண்டுமே நடக்குது வாய்ப்பு இருக்கு. தேர்ட் செக்ஷன் 296B படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க யாரும் நீங்க ஆபாசமா பேசினா பாடினாலுமே இந்த செக்ஷன் படி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல போய் யார் ஆபாசமா பேசினான்னு தெரியல. ஸோ இதுக்கு வந்து 3 மாசம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு, ஆர் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. இது எல்லாமே பெயிலபிள் செக்ஷன் தான். இதுபடி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்ப லீகலா இந்த ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே, கம்ப்ளைண்ட் கொடுக்கறனால மத்தவங்க பாதிக்கப்படுறாங்களே, இந்த ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு, சட்டப்படி என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. இவங்க மேல புதுசா வந்து கிரிமினல் செக்ஷன் 217 படி கேஸ் ரிஜிஸ்டர் இருக்கு. இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அப் டு 1 இயர் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு, ஆர் ஃபைன் அமௌண்ட் இருக்கு. இந்த செக்ஷன் படி அதர் செக்ஷன் படி அவங்க மேல கேஸ் இருக்கு. இப்ப நான் போட்ட வீடியோக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேங்க. நான் எதுக்காக வீடியோ போட்டேன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இன்கேஸ் டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, நான் தமிழர் கட்சி இருந்தாலும் அதர் கட்சி இருந்தாலுமே ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ணாலும் அந்த மாநாடுல இன்சார்ஜ் பர்சன் சொல்ற விஷயத்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த தொண்டர்களும் அந்த ஃபேன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். இன்கேஸ் இவங்க பிரீச் பண்ணானா ஃபர்ஸ்ட் இவங்க மேல தப்பு இருக்கு. இந்த ஸ்டேஜ் மேல எல்லாம் ஏறதெல்லாம் சட்டப்படி இவங்க மேல தப்பு இருக்கு. அதுக்கப்புறம் மேல ஏறிட்டே போயிருக்கு. பவுன்சர்ஸ் எல்லாமே தடுக்க தான் செய்யணும், தவிர தூக்கி எல்லாம் போடக்கூடாது. பவுன்சர்னா யாருன்னா பிரைவேட் பாடி கார்டு. ஸோ ஒரு பர்சனுக்காக பவுன்சர் கொண்டாங்கன்னா அந்த பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்களோட வேலை. அதுக்குன்னு மற்றவங்க யாரும் ஓடி வராங்க அவங்கள அட்டாக் பண்ணுறது அவங்களோட வேலை இல்லை. அவங்க அட்டாக்கும் பண்ணக்கூடாது. அட்டாக் பண்ணானா அவங்க மேலே கேசஸ் ஆகும். ஸோ நான் அந்த வீடியோ போடும்போது பவுன்சர் அவங்க வேலையை தான் பண்ணான்னு சொல்றீங்க. ஸ்டேஜ் ஏறினா ஸ்டேஜுக்கு கீழே இறக்கி விடணும், ஃபேன்ஸ் ஏறினா கீழே இறக்கி விடணும். அதுக்குன்னு தூக்கி போடுறதுலாம் வந்து சட்டப்படி தப்பு. அவங்க கை கால் வந்தானா கேஸ் ரிஜிஸ்டர் ஆகும் பவுன்சர் மேல. இதெல்லாமே மக்களோட சேஃப்டிக்கு தான் இந்த லாலாம் இருக்கு. ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் மெயினா எதுக்கு வீடியோ போட்டேன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானா எஃப்ஐஆர் கொடுக்க மாட்டாங்க, சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இவரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது போட்டோஸ் எல்லாமே எடுத்துருந்தாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த போட்டோஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ஃபியூச்சர்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் கொடுக்கலன்னா இவரு மாதிரி நீங்க போட்டோ எடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ல அவங்க போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலாம், நம்ம கோர்ட் அப்ரோச் பண்ணி இவங்களை ஆக்ஷன் எடுக்க சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். இவர் ஃபேக்னு சொல்ல, இவர் ஒரிஜினல் சொல்ல. ஏன்னா டிவிகே சார்பாவே அஃபிஷியலா வந்து அவங்க ஃபேக்னு சொல்ல, இது உண்மையான சொல்ல. அந்த வீடியோல இது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான்னு தான் சொல்லியிருப்பேன், தவிர இதுல அஃபெக்ட் ஆனவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு நான் சொல்லல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நான் யாருக்கு சப்போர்ட்டாவும் போடல, யாருக்கு அகேன்ஸ்டாவும் போடல. அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு இனிமேல் நீங்க எஃப்ஐஆர் கொடுக்கலையா, சிஎஸ்ஆர் கொடுக்கலையா, நீங்க இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். மற்றபடி அவர் ஃபேக்கோ உண்மைன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா டிவிகே சார்பாவே அவங்க ஃபேக்கோ உண்மைன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலா சொல்லாத போது நான் எப்படி அந்த விஷயத்த சொல்ல முடியும்?
சரிங்களா? அதை இப்பதான் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவர் ஃபேக்கு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் நீ தெரிஞ்சுக்கோங்க. இந்த இஷ்யூ பின்னாடி யார் இருக்கா, எந்த கட்சி இருக்கான்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களா? அது கமெண்ட் சொல்லுங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்டா லைக் சொசைட்டி நீட் இருக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.